சம்பந்தமான இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் முன்னிலையை பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பை தந்த என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் பெற்றுக்கொண்டவர். ஏனென்றால் மிக சொல்பம் சில ஆயிரங்கள் மாதம் வருமானத்தை வைத்து கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகள் இங்கே நீங்கள் வந்து இந்த கம்பெனிக்காக இந்த நாட்டுக்காக அதற்கு 10 ஆண்டுகள் மீண்டும் 10 ஆண்டுகள் தான் அதிகமாக நீங்கள் உழைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வழி இருக்கும். ஆகவே இந்த 10 ஆண்டுகளாவது உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு வறுமை கோட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை வாழ வைப்பது உங்களுடைய கடமை. அதற்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த உத்தரவாதத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எந்த கோரிக்கையுமே நீங்களாக அவர்கள் கோரிக்கை வைத்தது நாங்கள் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றவர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம், நிரந்தர ஊழியராக்குவோம் என்று சொன்னார். சொன்னதை தான் கேட்கிறீர்கள். அது செய்வது அவர்களுடைய கடமை. இதில் எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இதை சிந்தித்து இவ்வளவு மக்கள் வந்து கிட்டத்தட்ட 500 பேர் இருப்பீங்க நினைக்கிறேன். இந்த 500 பேருடைய வாழ்வாதாரம் வந்து அரசாங்கத்தின் கையில் இருக்கிறது. அவர்களை கருத்தில் கொண்டு இந்த மக்களுக்கு இந்த ஊழியர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்து அவர்களை வாழ வைக்கும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். எங்களுடைய ஐயா அவர்களும் நம்மளுடைய ஆதரவு முழு ஆதரவு அவர்களுக்கு உண்டு என்று அறிவிக்கிறேன். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்க சொன்னார்கள். அதை சொல்வதற்கு கொஞ்சம் நாங்கள் போன லேட் ஆகிட்டோம். இந்த வண்டி வாகனங்கள் வந்து கொஞ்சம் வந்ததுனால லேட்டாக போனதுனால அவரை சந்திக்க முடியல. இப்பொழுது தான் அவரை சந்தித்த உடனே நேரம் இங்கே வரோம். ஆகவே நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உங்களுக்கு